Hello friends, welcome to Unique Designers. நம்ம இன்னைக்கு அடுத்த டிசைனிங் வீடியோ பார்க்க போறோம். இந்த ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பீச்சிஷ் ஆரஞ்சு, ரொம்ப பீச்னு சொல்ல முடியாது, ரொம்ப பிரைட் ஆரஞ்சுன்னு சொல்ல முடியாது, ரெண்டுக்கும் நடுத்தர இந்த கனகாம்பர கலர்னு சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான கலர். பார்டர் நல்ல பெரிய பார்டர் இருக்கு, அது மேலேயே தான் வர்க். எல்போ ஸ்லீவ் நல்ல ஒரு 11 inch ஹைட்டுக்கு எல்போ ஸ்லீவ் கேட்டிருக்காங்க. டிசைனும் அவங்களே அனுப்பிச்சிருந்தாங்க. அது ஒரு மாதிரி கொடியா இருந்துச்சு, ஃபுல்லா ஃபில் பண்ணியிருந்தது. அந்த இப்போ நான் டிராயிங் பண்ணியிருக்கேன். இந்த கொடிக்குள்ள அடுத்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஃபில்லிங் வேறு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கொடி ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது ஃபில்லிங் எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். சாரி அவங்க கொடுக்கல. சாரியோட கலர் வந்து இந்த மாதிரி ஒரு சீ கிரீன் கலர், ரொம்ப மைல்டான ஒரு காம்பினேஷன்ல சூப்பரா இருந்தது. இப்போ நிறைய பிளவுசஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பார்டர் மேலேயே ஒர்க் பண்ற மாதிரி, அண்ட் பிளவுஸே வந்து ஃபுல் ஜக்கார்டா டிஷ்யூ கிளாத்தா வருது. அதுல ட்ரேசிங் பண்றது மேலே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதாவது ட்ரேசிங் பண்ணிடலாம், தெரியும், ஒரு ஆங்கிள் வச்சாதான் தெரியும் நமக்கு, இல்லைன்னா ட்ரேசிங்கே தெரியாத மாதிரி இருக்கு. ஸோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் ஆனால் வந்து ஒர்க் நல்லா நீட்டா இருக்கும் அந்த மாதிரி பேக்ரவுண்ட் கோல்டு கலர்ல இருக்கும்போது. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம நிறைய மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் 1 by 1 சொல்கிறேன். இங்கே ஒரு ஃப்ளவர் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ஃப்ளவருக்கு உள்ளே வந்து ஒரு மூணு பெட்டல் வர மாதிரி ஒரு பேட் இருக்குது. இதுக்கு வந்து அவுட்லைன் வந்து கர்தானா பீட்ஸ் கொடுக்க போகிறோம். நான் வந்து குட்டி சைஸ், அதாவது 14/0 கோல்டு கலர் கர்தானா எடுத்திருக்கேன். இது வந்து பிரைட் கோல்டு, கிளாஸ் கோல்டு கர்தானா, ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறனால ஷேப் நல்லா எடுக்க முடியும் இதில். ஸோ நான் வரைஞ்சிருக்கிற ட்ராயிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியான ட்ராயிங்ஸ் தான் வரைஞ்சிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன கர்தானா வச்சு நம்ம இதுக்கு அவுட்லைன் போட்டுக்கலாம். குட்டி கர்தானாங்கிறனால 2 பீடா வச்சு தைச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபுல் அவுட்லைன் முடிச்சுட்டு கொடி இருக்கு இல்லையா, இந்த கொடியா இது எல்லாத்துக்குமே கர்தானா தான். ஸோ அந்த கொடியும் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ இந்த ஃப்ளவரோட சென்டரில் போட்டிருக்கோம், கொடியெல்லாம் போட்டுட்டோம் கர்தானாக்கு. அடுத்து இந்த ஃப்ளவர் எப்படி வரைஞ்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டல் வந்து கர்வ் ஷேப்ல இருக்கும், இன்னொன்று வந்து ஷார்ப் பெட்டல், மறுபடியும் ஒரு கர்வ் பெட்டல், ஒரு ஷார்ப் பெட்டல், இந்த மாதிரி மாற்றி போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து இந்த கர்வ் பெட்டலுக்கு வந்து நம்ம ஜர்தோசி வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். ஜர்தோசி வந்து ஆன்டிக் எடுத்திருக்கேன், ஃபுல்லாக கோல்டு தான். பட் ஆன்டிக்கும் கோல்டும் கலந்து போடும்போது வந்து ரொம்ப அழகாக இருக்கு லுக் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் இந்த இடத்துல ஆன்டிக் எடுத்திருக்கேன். ஆன்டிக் ஜர்தோசியில் ரொம்ப குட்டி குட்டி பீசஸ் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி வெர்டிக்கலாக வச்சு தைக்கலாம். இப்போ இந்த பெட்டலோட டாப் எண்ட்லேருந்து த்ரெட் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன பீஸ் ஜர்தோசி எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு ஒரு லாக்கு, திரும்ப மேலே போயிட்டு மறுபடியும் மேலே ஒரு லாக், ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச்சை மேலே ஏற்றிக்கோங்க. அடுத்த பீஸ். ஸோ இந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி வெர்டிக்கல் லைன்ஸ் வச்சு ஜர்தோசி வச்சு நம்ம லோடு மாதிரி பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி இந்த கர்வ் பெட்டல்ஸ் இருக்கிற எல்லா பெட்டல்ஸையும் முடிச்சுட்டு காட்டுறேன். ஒரு 4 பெட்டல் இருக்குது, அது மாதிரி போட்டு முடிக்கணும். ஸோ இப்போ இந்த கர்வ் பெட்டல்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அதுக்கு இடையில இந்த ஷார்ப்பான பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு சென்டரில் ஒரு லைன் மட்டும் ஜர்தோசி வச்சு போட்டிருக்கேன். இதுக்கு மேலே வந்து நம்ம கர்தானா யூஸ் பண்ணி லோட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல ஆரம்பிக்கலாம். இந்த பெட்டல் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது. கோல்ட் கர்தானால ஒரு 3 இல்லைன்னா 4 எத்தனை தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 எடுத்து பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் லைனுக்கு சரியாக வரும். அடுத்த லைனுக்கு 4 பீட்ஸ் போட்டுக்கலாம். மேலே போயிட்டு ஒரு லாக் போட்டுட்டு இப்போ ஒரு 4 பீட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ கிராஸ் ஃபஸ்ட்டு அந்த கர்வ் ஷேப் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஜர்தோசி போட்டோம். இப்போ வந்து கிராஸாக கர்தானா பீட்ஸ் போடுறோம். 4 பீட் எடுத்திருக்கேன். இதே மாதிரி இதில் 3 பெட்டல்ஸ் இருக்குது, இந்த ஷார்ப் பெட்டல்ஸில் இதை முடிச்சிடுறேன். இப்போ இந்த ஃப்ளவரில் இருக்கிற பெட்டல்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து இங்கே ஒரு குட்டி ஃப்ளவர் போட்டிருக்கேன். இது வந்து 5 பெட்டல் ஃப்ளவர். இதில் வந்து நம்ம ரிங் நாட் போட போகிறோம். சாரி கலரில் த்ரெட்டு காட்டினேன் இல்லையா, அதே அந்த த்ரெட்டை வச்சு நான் ஒரு 5 by 5 10 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அதை வச்சு நம்ம ரிங் நாட் போட்டுக்கலாம். ஒரு 5 நாட் வர மாதிரி போட்டிங்கன்னா ஒரு ரவுண்ட் ஃப்ளவர் அழகாக ஃபார்ம் ஆகிடும். இந்த மாதிரி ரிங் நாட்டுக்கு தனியாக டுட்டோரியல் வீடியோஸ் இருக்கும், அதுலேயும் செக் பண்ணுங்க எப்படி போட்டு. ரிங் நாட் போட்டு இந்த ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து இந்த ஃப்ளவரோட சென்டர் இருக்குல்ல, இதுக்குள்ள வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு ஃபில் பண்ண போகிறோம். அதே த்ரெட் தான், அதே த்ரெட் அப்படியே எடுத்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி நெருக்கமாக ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு முடிச்சிடலாம். இந்த இடத்துல வந்து ஒரு 3 பெட்டல் இருக்கிற மாதிரி ஒரு குட்டி ஃப்ளவர் போட்டிருக்கேன். அதில் வந்து கர்தானா பீட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அந்த சீ கிரீன் கலர் இருக்குல்ல, அதே கலரில் குட்டி கர்தானா எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 3 பீட் எடுத்துக்கலாம். ஒரு ஃப்ளவரோட டிப் இந்த இடத்துல த்ரெட் எடுத்திருக்கோம் அப்படின்னா, நான் த்ரெட் வந்து அந்த கர்தானா கலருக்கே மேட்சிங் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப குட்டி கர்தானா, அட் த சேம் டைம் கொஞ்சம் கிளாஸ் டைப். ஸோ இந்த மாதிரி கிளாஸ் டைப்ல வந்து நம்ம த்ரெட் அதே கலர் யூஸ் பண்ணோம்னா தான் வந்து இந்த கர்தானோட ஆக்சுவல் கலர் வந்து நல்லா தெரியும். அப்படி இல்லை நீங்கள் கோல்டன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப லைட் ஆக்கிடும். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு 3 பீட் போட்டிருக்கோம். போட்டுட்டு கிராஸாக வச்சு ஒரு ஸ்டிச், அப்புறம் கீழே ஒரு லாக் போட்டுட்டு திரும்ப மேலே இதோட பாதி வரைக்கும் அந்த பெட்டலோட ஷேப் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் போட்டுட்டு மறுபடியும் ஒரு 3 பீட்.
ஸோ ஒரு பெட்டலுக்கு இந்த மாதிரி 2 லைன் தான் போட முடியும். அவ்வளோ குட்டி பெட்டல் தான் நான் வரைஞ்சிருக்கேன். எனக்கு வீடியோவில் அந்த ட்ராயிங்லாம் தெளிவாக தெரியுதான்னு தெரியல. இது பேப்பர் இருக்குது, நாங்கள் ப்ளாகில் அந்த பேப்பரே அப்லோட் பண்ணுறோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இது ஒரு பெட்டல். இதே மாதிரி இந்த சைடில் ஒரு பெட்டல், இந்த சைடில் ஒரு பெட்டல் ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த பெட்டல்ஸ் மாதிரி போட்டிருக்கோம்ல, இதுக்கு ஒரு அவுட்லைன் கொடுக்கணும். அதுக்கு வந்து நான் அந்த ஆன்டிக் ஜர்தோஸ் யூஸ் பண்ணணும்னு சாதி அதுவே எடுத்திருக்கேன். அதை வச்சு அவுட்லைன் கொடுக்கலாம். இந்த இடத்துல இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் கரெக்டாக ஒரு பெட்டலோட ஒரு சைடு அளவுக்கு ஜர்தோசி கட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் லாங்காக கட் பண்ணுறீங்க, அதாவது நீங்கள் நார்மல் அயன் நீடில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து லாங்காக கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்போ நான் வந்து அப்படியே அதே பீஸை வச்சு நீங்கள் ஷேப் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம், திருப்பி கொண்டு போகலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு. அப்புறம் அந்த கொடியில் வந்து இடையில குந்தன் ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன். குந்தன் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஷேப்பில் அந்த ஃபிட்டிங் குந்தன் சொன்னோம்ல, அது ஐ ஷேப்பில் ஸ்மால் சைஸில். இது வந்து ஆரஞ்சு கலர், இந்த ப்ளவுஸோட பேக்ரவுண்டோட கொஞ்சம் டார்க்கர் ஷேட். அது போக கொஞ்சம் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸும் ஒட்டியிருக்கேன். இதுக்கு இடையில கொஞ்சம் கேப்ஸ் இருக்குது. இந்த கேப்பில் ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கேன். என்னென்ன மெட்டீரியல் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ட்ராப் பீட்ஸில் ஒயிட் கலர், பர் ஒயிட் கலரில் ட்ராப் பீட்ஸ், அதோட சேர்த்து கோல்டன் கலர் ட்ராப் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அது கூட சேர்த்து சல்லி டியூப்ஸ் எடுத்திருக்கேன். சல்லி டியூப்ஸ்னா இந்த டியூப் பாசின்னு சொல்லுவோம்ல, அதில் வந்து ஆன்டிக் கலர் எடுத்திருக்கேன். அது போக இந்த சாரியோட கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கொஞ்சம் சுகர் பீட்ஸ், அப்புறம் நம்பர் 3 சைஸில் கோல்டன் கலரில் சீக்வன்ஸ். இது எல்லாத்தையும் வச்சு நம்ம எப்படி ஃபில் பண்ணுறோன்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே வந்து நான் ட்ராப் பீட்டில் கோல்டு கலர் வைக்க போகிறேன். அதோட சேர்த்து இந்த சுகர் பீட் ஒன்றும் சேர்த்து வைக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ராப் பீட் எடுத்துட்டு சுகர் பீட் ஒன்று எடுத்துக்கலாம். ரெண்டும் சேர்த்து இந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கலாம். முடிச்சுட்டு அங்கே ஒரு நாட் போட்டுட்டு அடுத்ததா சல்லி, இந்த சல்லி டியூப்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இங்கே வைக்க போகிறேன். அதோட எண்டில் வந்து ஒரு நம்பர் 2 பேர்ல் பீடும் சேர்த்து வைக்க போகிறேன். பேர்ல் பீடு இதில் இருக்குது. ஸோ த்ரெட் எடுத்துட்டு சல்லி டியூப் பீடில் 1, பேர்ல் பீடில் நம்பர் 2, இது ரெண்டையும் சேர்த்து அட்டாச் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு மெட்டீரியலும் ஒரு இடத்துல வர மாதிரி நம்ம கொஞ்சம் ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் அப்படின்னு இல்லை, எங்கே எது வேணும் நம்ம மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இதோட அட்ஜசென்ட்டாக மறுபடியும் சல்லி. ஸோ ஒரு சில இடத்துல சல்லிக்கு மேலே நம்ம பேர்ல் பீட் வைக்கிறோம், ஒரு சில இடத்துல சம்கி வச்சுக்கலாம். அந்த மாதிரி மாற்றி மாற்றி எல்லா மெட்டீரியலும் கலந்து இந்த கொடி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த கொடியில் ஃபுல்லாக எல்லா டைப் ஆஃப் பீட்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி தான் எல்லா கொடியும் போடணும். இதில் இடையில ஒரே ஒரு ரோஸ் மட்டும் இங்கே விட்டு வச்சுருந்தேன், ஒரு ரவுண்ட் மட்டும் இங்கே போடாமல் இருந்தேன். அதில் வந்து நம்ம சாட்டன் ரிப்பன் யூஸ் பண்ணி ஒரு குட்டி ரோஸ் பண்ண போகிறோம். நான் 1/4 இன்ச் ரிப்பன் எடுத்திருக்கேன், சீ கிரீன் கலரில், சாரியோட கலரில் ரிப்பன் இருந்தது. ஸோ இது ஒர்க் டிசைன் வந்து அவங்க கேட்டது, பட் அதில் வந்து மெட்டீரியல்ஸ் என்னன்னு கிளியராக இல்லை. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி செட்டிங் பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணும்போது வந்து ஃபஸ்ட்டு சாரீ கலரில் நம்மக்கிட்ட என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ட்ராயிங் பண்ணிவிட்டு செட்டிங் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு பண்ணுறதுக்கு. ஸோ அதில் பார்த்ததுல தான் என்கிட்ட இந்த ரிப்பன் இருந்ததுன்றனால அந்த ரிப்பன் ஃப்ளவருக்கு தனியாக ஒரு ஸ்பேஸ் விட்டுருந்தேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆல்டர்னேட்டாக ரன்னிங் ஸ்டிச் போட்டு இந்த ரோஸையும் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இதே கொடி தான் வந்து ஃபுல்லாக அந்த ஸ்லீவ் ஃபுல்லாகவே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும் நமக்கு. ஸோ இதே மாதிரி ஃபுல் ஸ்லீவும் போட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல கிராண்ட் லுக் இருக்குது ப்ளவுஸுக்கு. சாரியோட கலருக்கு மேட்சிங்காக ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ஸ்லீவ் ஃபுல்லாகவே இதே ஒர்க் தான், ரேண்டமாக கொடி கொடியாக போட்டிருக்கோம். இந்த டிசைனோட ட்ரேசிங் பேப்பர் இருக்குது, ப்ளாகில் அப்லோட் பண்ணுறோம், கண்டிப்பாக பாருங்கள். இதோட பேக் நெக் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் பாருங்கள். பேக் நெக் வந்து கொஞ்சம் போட் நெக் மாதிரி, இந்த மாதிரி போட் நெக் மாதிரி வந்துட்டு நடுவில் வந்து இந்த ஷேப்புக்கு ஒரு ஓப்பன் மாதிரி. இது அவங்க கேட்டிருந்த டிசைன், இந்த பேட்டர்ன் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்கோம். நெக் லைனில் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து 2 லைன் சரி போட்டு அப்புறம் த்ரெட் ஒரு லைன் போட்டுட்டு மறுபடியும் ஒரு லைன் சரி போட்டிருக்கோம். அடுத்து வந்து இந்த சல்லி பீட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, டியூப் பாசி, அது வந்து நம்ம இந்த டிசைன் குள்ள தான் வச்சிருக்கோம். இந்த இடத்துல ஆன்டிக் வச்சோம். அதையும் கர்தானா, இந்த சாரி கலருக்கு கர்தானா இருந்துச்சு. ஸோ அந்த கலரையும் மாற்றி மாற்றி வச்சிருக்கோம். இந்த கிரீன் கலர் கிரீன் கலர் வந்து கர்தானா, இந்த ஆன்டிக் கலர் வந்து சல்லி. இதெல்லாம் வச்சுட்டு நடுவில் வந்து ஒரு லைன் சுகர் பீடும் ஒரு லைன் ரவுண்டு பீடு பேர்ல் பீட் நம்பர் 2 பேர்ல் பீடும் வச்சிருக்கோம். ஸோ இது வந்து இதே டிசைன் தான் வந்து இதில் ஸ்லீவ்க்கு பார்டராகவும் பண்ணியிருக்கோம். இதில் புட்டா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி தான் இந்த மாதிரி புட்டா பண்ணோம்.
ரேண்டமாக, அதாவது இதுவுமே வந்து ஒவ்வொன்றும் ஒரு பக்கம் திரும்பின மாதிரி. அங்கே பேக் நெக்கில் ஃப்ளவர்ஸ் பண்ணியிருந்தோன்னே அந்த இந்த ஃப்ளவர் ரிங் நாட் ஃப்ளவர் அது பண்ணிட்டு குட்டியாக ஒரு கொடி மட்டும், எல்லா புட்டாவும் ஒரே டைரக்ஷன் இல்லாமல் ஒவ்வொன்றும் ஒரு டைரக்ஷனில் மாற்றி மாற்றி இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப நீட்டாக க்யூட்டாக கிராண்டாக ஒரு ப்ளவுஸ் ரெடியாக இருக்குது. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். விஷ் யூ ஆல் வெரி வெரி ஹாப்பி நியூ இயர் அண்ட் 2024. நான் அடுத்து பார்க்கும்போது எந்த நியூ இயருக்கு தெரியாதுல்ல, அதனால 2024க்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக அமையணும்னு வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய்.